திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 25வது சாலை பாதுகாப்பு வார விழாவிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலர் வடக்கு மற்றும் தெற்கு வெங்கட்ரமணி ஐயா அவர்களுக்கும் பால்ராஜ் ஐயா அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்வுக்கு வர இருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய போக்குவரத்து டிஎஸ்பி துணை கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மகுடபதி ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாலை பாதுகாப்பு வாரம் என்பது ஜனவரி 1 முதல் 7 வரை இதுவரை நடைபெற்றுக் கொண்டு வந்தது. இந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 11 to 17 வரைக்கும் நடத்துறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி. இந்த சாலை பாதுகாப்பு எதற்காக? சாலை பாதுகாப்பு தேவையான்னு பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பாக தான் இருக்குது. சாலையில் செல்பவர்கள் பாதுகாப்பு தேவை, அதாவது ரோடு யூசர். வேற ஒன்றும் இல்லை, பெருசால நாம் எதுவும் பண்ண வேண்டாம். காலையில பணிக்கு செல்லக்கூடிய கணவன் மாலையில் வீடு திரும்ப வேண்டும். பள்ளிக்கு செல்லக்கூடிய பள்ளி குழந்தைகள் மாலை வீடு திரும்ப வேண்டும். பணிக்கு சென்று திரும்பக்கூடிய தொழிலாளர்கள் வீடு செய்ய வேண்டும். அதாவது காலையில புறப்பட்டு வெளியில வந்தோம்னா, வீட்டை விட்டு வெளியில வந்தோம்னா பாதுகாப்பா அனைவரும் இரவோ மாலையோ தங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பா சென்றடைய வேண்டும். இந்த சென்றடைவதான் இன்னைக்கு நிறைய பேரு சென்றடையாத காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்குது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா சாலை விபத்து. இந்த சாலை விபத்து என்பது ஏதோ நம்ம நாட்டில் மட்டும் நடக்கிறதா நினைச்சுக்காதீங்க. அனைத்து நாடுகளும் உலக அளவிலேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாலை விபத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு என்பது கிட்டத்தட்ட 7வது இடத்துல இருக்குது. இன்னைக்கு முதலிடம் வந்து மலேரியா, எய்ட்ஸ் போன்ற நோய்களால் ஏற்படக்கூடிய விபத்து தான் அதிகம், மரணம் தான் அதிகம். ஆனா வரக்கூடிய ஒரு 2020க்குள்ள இந்த சாலை விபத்துகளை கட்டுப்படுத்தாவிட்டால் இந்த சாலை விபத்தினுடைய உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது முதலிடத்தில் வருங்கிறது நாம சொல்ல கிடையாது. ஐநா சபை அறிவித்துள்ளது. அந்த ஐநா சபை இதை தடுக்க வேண்டிய ஒரு உயரிய நோக்கத்தினால அவங்க ஒரு 10 ஆண்டுகள் ஒரு செயல் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. டெக்கேட் ஃபார் ஆக்ஷன் ஃபார் ரோட் சேஃப்டிங்கிற ஒரு இது 2011ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டுகள்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதோட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விபத்துகளை தவிர்ப்பதற்காக ஒரு 10 தூண்களின் அடிப்படையிலே, அதாவது பில்லர்ஸ் அப்படிங்கிறாங்க, 10 தூண்களின் அடிப்படையிலே ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீங்க பண்ணினா போது, இதை நீங்க பண்ணினீங்கன்னா வரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள்ல சாலை விபத்துகள் அதிகமா குறைய வாய்ப்புள்ளதுன்னு இருக்கிறாங்க. இந்த சாலை விபத்துகள்னு பாத்தீங்கன்னா என்னென்ன காரணம்னு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சாலை விபத்துக்கு மிகவும் முக்கியமான காரணிகளாக அமையக்கூடியது குடிபோதையில் வாகனம் இயக்குதல், அதே மாதிரி நெரிசலான பகுதியில் வாகனம் இயக்குதல், பாதசாரிகள் நடைபாதை இல்லாதது, போக்குவரத்து விதி மீறல், பாதசாரிகள் சாலை விதிகளை மீறல், அதிவேகம். இந்த அதிவேகம் குடிபோதையில் வாகனம் இயக்குவது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துகளுக்கு விட்டுறது. இது காரணம். 10 காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல இன்னைக்கு 1 கோடி மக்கள் உயிரிழக்கிறார்கள். இதை தடுக்காவிட்டால் கிட்டத்தட்ட இன்னொரு 10 ஆண்டுகள்ல 1.9 உயிரிழப்பு எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளது. அதே மாதிரி சாலை விபத்துல அதிகமா இன்றைக்கு உயிரிழக்கக்கூடிய வயதினர் பாத்தீங்கன்னா இளம் வயதினர், அதாவது 14 வயதுக்குட்பட்ட வாலிபர்கள் தான் இன்னைக்கு சாலை விபத்துல அதிகமா உயிரிழக்கிறார்கள். இவர்களுடைய உயிரிழப்புனால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா வர வாய்ப்புள்ளது. அதாவது இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கக்கூடிய முதல் வண்டி எதுன்னு பாத்தீங்கன்னா பல்சரு, இல்லாட்டி வேற ஏதாச்சும் வண்டி தான் கேட்பாங்க. அது இருந்தா தான் நான் காலேஜுக்கு போவேங்க. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர்கள் இவங்கெல்லாம். இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த வண்டியில நான் காலேஜ் போனாத்த எனக்கு நல்லா இருக்கு, எல்லாரும் பார்ப்பாங்க. வண்டி வாங்கி கொடுத்தோம்னா அந்த வண்டியில 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறக்கூடிய ஸ்பீடோமீட்டர் இருக்குது, அந்த வண்டி போகும். ஆனால் அந்த 120 கிலோமீட்டர் போற பாதை நம்ம சாலை நம்ம ஊர்ல இருக்குதுன்னா பாத்தீங்கன்னா இல்ல, நம்மளோட சிட்டிக்குள்ள 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய சாலை தான் இருக்குது. ஏன்னா இந்த சாலையை அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்துவதனால இந்த சாலையில 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும்னு கவர்மெண்ட்டும் வட்டார போக்குவரத்து அலுவலரும் நெடுஞ்சாலைத்துறையிலும் அறிவிச்சிட்டாங்க. ஆனா 120 கிலோமீட்டர் போகக்கூடிய வண்டி வாங்கினவர் என்ன பண்றாரு? 120 தான் நான் போக வேண்டி போறாரு.
விபத்து நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா இவங்க தான் இன்னைக்கு உயிரிழக்கிறார்கள். ஓவர் ஸ்பீடு இவங்க தான், கட்டடிச்சு போறது, ட்ரிபிள்ஸ்ல ஒரு டூ வீலர்ல 4 பேர் போறது இன்னைக்கு அதிகமா இந்த இளம் வயதினர் இறக்கிறார்கள். இவர்களுடைய பேரிழப்பு என்பது ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மட்டுமல்லாது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் அது பாதிக்கிறது. அதனாலதான் நாம் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இங்க எங்களுடைய ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வளரும் நாடுகளினுடைய பொருளாதார நிலை குறைந்தபட்ச ஆண்டிற்கு 100 கோடி இழப்பை ஏற்படுகிறது. என்னையா சாலையில் ஒருத்தர் இறந்தாருன்னா, ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்தாருன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி பாதிப்படையுதுன்னு நிறைய பேத்துக்கு தலைக்கு மேல ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஒண்ணு வேண்டாம், என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலாளி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போறாரு, ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாரு. அந்த தொழிலாளி ஒரு விபத்துல அடிபட்டு இறந்துட்டாருன்னா அவருடைய இழப்பு என்பது அந்த தொழிற்சாலைக்கு ஒரு உற்பத்திக்கு முடக்கக்கூடிய சமாச்சாரம். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில் ஒரு 10 பேர் விபத்தில் இறந்தா அந்த தொழிற்சாலை ஒரு தொழிலாளியை இழக்கிறது. அந்த தொழிற்சாலை உடைய முன்னேற்றம் தடைபடுகிறது. அப்ப அந்த தொழிற்சாலையினுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. இதனால பாத்தீங்கன்னா வெறும் ஒரு விபத்து என்பது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடிய வகையில இருப்பதனால்தான் ஓட்டுநர் நடத்துனர்களாகிய நாங்க தொழில்முறை ஓட்டுநருங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர்களாக பணிபுரிகிறோம். நாங்க வெறும் எங்களுடைய வேலை மட்டும் பண்றதில்ல, சமூக பார்வையிலே எங்களுடைய அமைப்பை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 2009 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தொடர்ந்து இந்த சாலை விபத்துகளுக்கு முதல்ல நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு நாங்க தயாராயிட்டு அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளுக்கு இந்த பகுதியில வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 9வது பாத்தீங்கன்னா மருத்துவமனை மற்றும் சுகாதார அமைப்பு அதிக சுமையை உருவாக்குகிறது. சாலை விபத்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இன்னைக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்டோ ஏதோ ஒன்று ஆயிருச்சுன்னா இந்த ஜிஹெச்ல நம்மளுக்கு அதிகமா சிகிச்சை அளிக்கிறதுக்கு போதிய வசதிகள் இல்லை. திருப்பூர், ஈரோடு, கோவை, நீலகிரி அனைத்து தரப்பு மக்களையும் அந்த பாதிப்படைஞ்சவங்களையுமே கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு தான் அனுப்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பெட் இல்ல, கேஷுவாலிட்டியில யார் இல்ல. இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஆட்கள் காயமடைஞ்சு அந்த சிகிச்சை கொடுப்பதற்கு உண்டான வசதிகள் குறைவாயிருக்கு. அதனால அதிகமா எண்ணிக்கை நடக்குது. அதே மாதிரி சாலை விபத்துகள் அனைத்தும் தடுக்கக்கூடியவை. நாம் மனது வைத்தால் தடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல, தவிர்க்கலாம். அதாவது ஒரு மேஜர்